வெல்கம் டு செல்லத்துறை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கல் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம மீனை மசாலா போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். மாத்தி மாத்தி திருப்பி போட்டுக்கலாம். அக்கா கத்தி பாத்தீங்களா, நல்லா வேகுது. எதுக்கு நம்ம இப்ப வெங்காயம் போட்டோம்னா அதோட வாசம் வர்றதுக்காக நம்ம இப்ப வெங்காயம் போட்டிருக்கோம். கையில வந்து மறந்து போட்டுருக்கோம். இல்லையே உரவத்து அடங்க மாட்டே நீ மருந்து போட்டு விட்டாங்க. மருந்துங்குது எல்லாம் முருன்னு வேகுது. ஒன்னா போடுவேன். அப்பா வேகுறது லேட் ஆகுது. எவ்வளோ நல்லா வேகுது பாருங்க. இதை பத்தி வாங்க நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த மீனை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் தெளிச்சு விட்டுலாம். இப்ப எப்படி எரியுதுன்னு பாருங்க. இதை சேவ் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரா நம்மளுக்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கல்லை மாத்திட்டு வச்சிருக்கோம். இப்போ வாங்க இதுல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதுக்குள்ள நம்ம புளியை கரைச்சி வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம புளியை கரைச்சிடலாம். நாங்கள் ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம், அதனால ஈஸியா புளியை கரைச்சிடலாம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா புளியை கரைச்சாச்சு. மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுல எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்க, சத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி எண்ணெய் காஞ்சிருக்குன்னு. வாசம் சூப்பரா இருக்கு. அதுக்கு பாருங்க. ஐயோ ஐயோ, நல்லா கிண்டி எடுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர்ல வந்தோம்னா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர்ல வந்துச்சு. இப்போ வாங்க இதுல டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வேகுது பாருங்க.
ஊற்றிக்கலாம். நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். அம்மா அடுப்பு தக்க தக்க தக்கன்னு நிறுத்தினோன்னையும் செம்மையா இருக்கு பாருங்க பார்க்கவே. இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலர் வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எப்படி இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம இதை மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு, எடுத்ததுக்கு பார்க்கலாம். வா எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க, செமையா ரெடி ஆயிடுச்சு. இருக்கு கையில் வாங்கிக்க. எப்படி கொதிக்குதுன்னு யாரும் நீ டேஸ்ட் பண்ணி பாரு. கொதிக்குது பாருங்க. இங்க பாரு ஊத்திடுதுல இதே மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். பொடி கொதிக்குது பாருங்க, செம்மையா ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆக போகுது. சூப்பராக இருக்குது பாருங்க. மீன் வறுவலை பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ அங்கே இறக்கிடலாம். நல்லா வந்து கொதிச்சு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். எடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கலாம், ஏன்னா சுடுவோம் அதனால. இப்போ வந்து நம்ம மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு, மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.